அப்புறம் ஸ்பெசிஃபிக்காக வந்து திருச்சியில் பேசும்போது திமுக எம்எல்ஏக்கு சொந்தமான மருத்துவமனையில் கிட்னி திருட்டு நடந்தது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அந்த அந்த குற்றச்சாட்டை அண்ணா திமுகவே பேச வேண்டிய அளவுக்கு பேசல. அட்லீஸ்ட் நேற்று அவர் வந்து அதை தொட்டு காட்டிட்டாது போயிருக்காரு. ஏன்னா நம்ம அதை பலமுறை பேசியிருக்கோம். அந்த மருத்துவமனை திமுக சிட்டிங் எம்எல்ஏக்கு சொந்தமான மருத்துவமனையில் கிட்னி திருட்டு நடந்ததுன்றது உண்மைன்னு தமிழ்நாடு அரசு நியமித்த குழு சொல்லுது. ஆனால் என்ன நடவடிக்கைன்னா, அந்த மருத்துவமனை கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் மட்டும் பண்ணக்கூடாது, சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை மட்டும் பண்ணக்கூடாது, மற்ற உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகள் செய்யலாம், மற்ற சேவைகளை வழங்கலாம்னு ஒரு உத்தரவை போடுறாங்க. வழக்கமாக எங்கேயாவது கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் முறைகேடு நடந்ததுன்னா இமீடியட்டாக கவர்மெண்ட் என்ன பண்ணுன்னா, அந்த மருத்துவமனை இழுத்து சீல் வைப்பாங்க, மூடி. சம்பந்தப்பட்ட மருத்துவமனை அதிகாரிகள் உரிமையாளர்களை கைது செய்து சிறையில் அடைப்பார்கள். குறைந்தபட்சம் எஃப்ஐஆர் போடப்படும். எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. இது மட்டும் அதிமுக ஆட்சியில் ஒரு அதிமுக எம்எல்ஏக்கு சொந்தமான மருத்துவமனை நடந்திருந்தா திமுக வந்து தமிழ்நாட்டை அதிர வைக்கிற அளவுக்கு போராட்டங்களை நடத்தியிருக்கும். அப்படிதான் நடத்திருக்கணும். அதிமுகவுக்கு குறைந்தபட்ச அரசியல் புரிதலும் அரசியல் சொரணையும் இல்லைன்றதுக்கு கிட்னி திருட்டு இல்லை சம்பந்தப்பட்ட ஒரு திமுக எம்எல்ஏக்கு சொந்தமான மருத்துவமனையை இன்னமும் செயல்பட அதிமுக அனுமதிப்பது அதிமுக எவ்வளவு ஒரு பலவீனமான எதிர்க்கட்சி என்பதை நமக்கு காட்டுகிறது. அந்த பிரச்சனையை நேற்று விஜய் பேசுவது ரொம்ப முக்கியமானது. எனக்கு கேட்டீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக அவர் பேசுகிறார். எனவே பேசின வரைக்குமே நல்லது. இதை கூட பேசாம மற்றவர்கள் இருக்கும்போது அவர் பேசுவது நல்லது. ஸோ